கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோடு 1763 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகின்றேன். ஏசாயா 52 அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். பூமியில் உள்ள யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை பார்ப்பார்கள். இன்றைக்கு உலகத்திலே தேவனுடைய இரட்சிப்பை அலட்சியப்படுத்துகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அலட்சியமாய் வாழ்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஊழியர்களை அவமானப்படுத்துகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் உங்களுக்கான இந்த செய்தி, நீ பயப்படாதே, தேவனுடைய பாதுகாப்பு உனக்குத்தான். தேவனுடைய பாதுகாப்பு உனக்குத்தான். நீ சிறையில் இருக்கலாம், கைதியாக கூட இருக்கலாம், கைதியான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பார், உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார், உன்னை நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எனக்கு ஆறுதல் யாரும் இல்லையே என்று கலங்குகிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்கிறார். அவருடைய பாதுகாப்பை உணருவாய். சகோதரியே, என் வாழ்க்கையில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கலங்கி நின்றாய் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார், பராமரிப்பை கட்டளையிடுவார், உன்னை உயர்த்துவார். கலங்காதே. தேவனுடைய கரம் உனக்கு துணை நிற்கும். மகிமையின் கரம் உனக்கு துணை நிற்கும். வல்லவரின் கரம் உனக்கு துணை நிற்கும். அல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. கர்த்தருடைய பெரிதான ரட்சிப்பை நீ காண்பாய், பெரிதான பாதுகாப்பை காண்பாய். கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவார். உன் வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் வியாபாரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பை உணருவாய். உன் கல்வியிலே, உன் வேலையிலே கர்த்தருடைய பாதுகாப்பை உணர்வாய். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பு மகளே, கர்த்தரையே நம்பு மகனே. நீ நம்பின காரியத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும். கர்த்தருடைய கரத்தில் உங்களை கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.